நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, உங்களை விட்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எடுக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை பிரிக்கிறாருன்னா ஏதோ ஒரு மேன்மையானதை உனக்கு செய்ய போறார். ஆமேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி வரலன்னு சொல்லுங்களேன். புரிந்து கொண்டா சரி. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை விட்டு ஒரு இடத்த விட்டு உன்னை பிரிக்கிறாரு, இல்ல உன்னை ஒரு வேலையை விட்டு நிக்க வச்சிருக்கிறாரு. உனக்கு சிலது இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்து திடீர்னு அதை நடக்காம நின்றுடுச்சு, உன்னை சும்மா உட்கார வச்சிருக்கிறாருன்னா, உன்னை சும்மா உட்கார வைக்கிறது எப்படின்னா, திரும்பவும் உன்னை பழைய நிலைக்கு தள்ளுவதற்கல்ல, அதற்கு மேலான உன்னை உனக்கு கொடுப்பதற்காக. ஆமேன்னு சொல்றவங்க கையை வைத்த சொல்லுங்களேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தை உண்டாக்குன உடனே இரவு பகல் என்று இரண்டாய் பிரிந்ததாம். தேவன் உன்னை உருவாக்கினார் என்றாலும் தேவன் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார் என்று வசனம் சொல்லுது. ஜலத்திலிருந்து ஜலத்தை அவர் பிரித்தாராம். பிரித்த உடனே வேதம் சொல்லுகிறது, வானம் என்றும் சமுத்திரம் என்றும் பிரிஞ்சிடுச்சாம். அப்போ உன்னை பிரித்த உடனே புது ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது. நானுக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், சிலவற்றை பிரிக்கிறார் என்றால் சிலவற்றை உருவாக்க போகிறார் என்று அர்த்தம்.